அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிஇ டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 9 வீடியோ போட்டு முடிச்சாச்சு. இது 10வது வீடியோ. ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டோம். செகண்ட் இயர்லேயும் விரிவானத்துக்கு வந்தாச்சு. இப்போது கவிதை, பேழை, உரைநடையெல்லாம் முடிச்சுட்டு விரிவானத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதில் கேள்வி பதிலாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த விரிவானம் எழுதுனா ஆசிரியர் குறிப்பு கொடுத்துட்டு பின்னாடி இதிலேருந்து இதை படிச்சுட்டு போனால் அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படி கொடுக்குறேன். நேரடியாக கேள்வி பதிலே படிச்சிடலாம். ஆனால் அது எப்படி இருக்கும்னா புரியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாற்றி கேட்டாலும் முடியாது. அதனால தான் இல்லைன்னா கேள்வி பதிலாக கொடுக்குறது எனக்கும் ஈஸி தான். உங்களுக்கும் இப்போ படிக்கும்போது ஈஸியாகும். ஆனால் ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் மாற்றிட்டாலும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இது மாதிரி படிச்சுன்னு போயிட்டோம்னா அவங்க எப்படி மாற்றி கேட்டாலும் நம்ம தயாராக இருப்போம். அதுக்காக தான் நான் முழுசாக சொல்லிவிட்டு அப்புறமா கேள்வி பதிலாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இயற்கையில் விரிவானம். தலைப்பு புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி. புயலில் ஒரு தோணி, கப்பல் பற்றி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. கப்பல் புயல் நேரத்தில் எப்படியெல்லாம் தவிக்கும் கடலில் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த புயலிலே ஒரு தோணி. இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். இடம் விட்டு இடம் போன தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இதுதான், புயலிலே ஒரு தோணி. இது கடற்குத்து என்ற அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் பாடமாக கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா புயலிலே ஒரு தோணி முழுசும் நம்ம பாடமாக கொடுக்க முடியாது பசங்களுக்கு. அதனால் அதில் ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அதை எழுதின ஆசிரியர் பெயர் சிங்காரம், பா. சிங்காரம். ஞாபகம் வச்சுங்க. புயலிலே ஒரு தோணியினுடைய ஆசிரியர் பா. சிங்காரம். அதுக்கடுத்தது அவருடைய ஊர் பாருங்கள். காலம் 1920 முதல் 1997 வரை. சிவகங்கை மாவட்டம், சிங்கம்புணரி. ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்புணரி அவருடைய ஊர். அதுக்கடுத்தது அவர் எழுதிய நூல்கள் புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால். உங்கள் புக்கில் புயலிலே ஒரு தோணி மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவர் இன்னொரு நூலும் எழுதியிருக்கிறாரு, கடலுக்கு அப்பால். ஆனால் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணுன்றதுக்காக அதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் அவர் இந்தோனேஷியாவில் தான் புலம்பெயர்ந்து போய் இந்தோனேஷியாவில் இருந்தவர். அவர் இங்கே திரும்பி இந்தியா வந்ததும் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். பாருங்கள், அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். அவருடைய சேமிப்பு அந்த காலத்தில் 7.5 லட்சம்ன்றது பெரிய விஷயம். அந்த 7.5 லட்சத்தை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்தார். இவர் இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது. அந்த சொல்ல மலேசியா, இந்தோனேஷியா பற்றிய அங்கே நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இது. அங்கே நடந்த மாதிரி ஒரு கற்பனை படைப்பு தான் இது கதை. பாருங்கள், அவருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், மலாய், பஹசா. இந்த 3 மொழிகள் அவருக்கு தெரியும். அவரை பற்றின குறிப்புகள் ஒரு 2 முறை கேட்டுக்கோங்க, அப்போ ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், அவர் இந்த பாடத்தினுடைய முன்னுரை என்னென்னா, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசியாவில் வேறு நாட்டுகள்லேருந்து குடியேறினாங்க. அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழ் இனமும் உண்டு. தமிழர்களும் போய் தெற்காசியாவில் குடியேறினாங்க. அது மாதிரி போனவங்கள ஒருத்தர் தான் இவரும், இந்த சிங்காரமும். தமிழ் குடிமக்கள் எங்கெங்கே ஏறினாங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அப்போ போனவங்க நெடுங்காலமாக அங்கே வாழ்ந்துன்னு இருக்காங்க. நூலாசிரியரும் அவ்வாறு போனவர் தான். இந்த பா. சிங்காரமும் அப்படி போனவர் தான். அவர் இந்தோனேஷியாவில் மெபின் நகரில், இந்த மெபின்றது என்னன்னு கூட கேட்கலாம், இல்லை அவர் இந்தோனேஷியாவில் எந்த நகரில் இருந்தாருன்னு கூட கேட்கலாம். அதனால் மெபின் நகரில் இருந்தபோது 2ஆம் உலகப்போர் நிகழ்ந்தது. அவர் இந்தோனேஷியாவில் போய் மெபின் நகரில் இருந்தார் இல்லையா, அப்போ 2ஆம் உலகப்போர் நடந்தது. அப்போது அவருடைய நேரடி அனுபவம், அந்த போர் நடந்தபோது பார்த்த நேரடி அனுபவமும் கற்பனையும் கலந்த ஒரு கதை தான் இந்த புயலிலே ஒரு தோணி என்ற புதினம். வெறும் கற்பனையும் இல்லை, நேரடி அனுபவமும் கற்பனையும் சேர்ந்த ஒரு கதை தான் இந்த புயலிலே ஒரு தோணி. இந்த புதினம் கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இந்த கதை பகுதி. அதாவது கடற்பயணத்தில் என்னென்ன நடந்துச்சு
கடல் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புயல் வந்துச்சு. அப்போ அந்த கப்பல் எப்படியெல்லாம் ஆடிச்சு, எப்படியெல்லாம் அவங்கெல்லாம் பயந்தாங்க, எப்படி நடுங்குனாங்க, அந்த அந்த வர்ணனையோடு சொல்லுவாங்க. இருட்டு 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 கும்மிருட்டு கொய் கொய் என்று சத்தம் இப்படிலாம் வரும். நிறைய விஷயம் அதில். அதுதான் நீங்கள் ஒரு முறை படிக்கிறதுனா கூட படித்து பார்த்துங்க. சும்மா ஒரு முறை படிக்கலாம். அது கடலில் வந்து கப்பல் போகும்போது என்னெல்லாம் நிகழ்ந்தது அப்படின்றது தான் அதனுடைய அந்த கதையினுடைய சாராம்சம். அடுத்து பாருங்கள், தெரியுமா. முதல்ல இல்லை நம்ம தெரியுமா, தெரிந்து தெளிவோம், யார் இவர், இது மாதிரி பேருங்கள்லாம் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இதுலேயும் ஒரு தெரியுமா வந்திருக்கு. இப்போ இந்த விரிவானத்துக்கு பின்னாடி அது என்னென்னா, புயலுக்கு பெயர் சுட்டல் ஏன் அப்படின்றது. இது வந்து 10th தமிழ் புக்கில் 37வது பக்கம் இருக்குது. புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வுக்காகவும் தயாரிக்கிறதுக்காகவும் முன்னேற்பாடுகள், தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, அப்புறம் பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது. இதுக்காக தான் புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. இல்லைன்னா பொதுவாக புயல் வருதுன்னா எப்போ வருது, என்ன வருது, மொத்தமாக ஃபஸ்ட்டு புயல், செகண்ட் புயல் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பேர் வச்சா தான் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறதுக்காக இந்த புயல்களுக்கு பேர் வைக்கிறாங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகிற புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்து 2000 ஆண்டில் தான் தொடங்கியது. 2000வது வருஷம்தான் வட இந்திய பெருங்கடலில் உருவாகிற புயல்களுக்கு பெயர் வைக்கிற நடைமுறை தொடங்கியது. அதுக்கடுத்து புதுதில்லியில் உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு ஆய்வு மையம் இருக்குது. புதுதில்லியில் தான் உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு மையம் இருக்குது. அது வந்து 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர்களை பட்டியலிட்டுச்சு. எத்தனை பெயர்னால் 64 பெயர்களை பட்டியலிட்டு வச்சுக்கிறாங்க. வரப்போகிற புயலுக்கு அந்த பேரில் ஒன்று கொடுத்துருவாங்க. அது மாதிரி 64 பெயர்கள் 2004 தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆய்வு மையம் பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. அந்த பெயர்கள்லாம் யார் கொடுத்தாங்கன்னா, அது உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு ஆய்வு மையம். அதனால் உலகத்தில் இருக்கிற எந்த நாடு வேணுனாலும் பேர் வந்து கொடுக்கலாம். இப்போ வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இந்த 64 பேரும் இத்தனை நாடுகள் சேர்ந்து வழங்கியிருக்காங்க. இதில் இந்தியா கொடுத்தது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள். இந்தியா கொடுத்து ஏற்கனவே எது பயன்படுத்திட்டாங்கன்னா, இந்தியா கொடுத்ததில் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்லு, இது நாலும் வந்து 4 பூதங்கள்னுவாங்க. அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்லு, இந்த நாளும் வந்து 4 பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 புயல்களையும். அடுத்தது லெஹர்னால் அலைன்னு ஒரு மீனிங் அதுக்கு. அது எப்படி 4 பூதங்கள் இருக்கும், அது மாதிரி லெஹர்னால் அலை கடைசியாக வந்தது. இன்னும் வர இருக்கிறது எதுனா மேற்கு, சாக, வாயு, இது 3 ஒன்று இன்னும் வர இருக்கிறது. அடுத்து கஜா வந்துச்சு இல்லையா ஒரு புயல். கஜா புயலின் பெயரை யார் கொடுத்ததுன்னா இலங்கை தான் அந்த பெயர் கொடுத்தது. அந்த பட்டியலில் கொடுத்துருந்தது இலங்கை தான். அடுத்து வந்த பெய்ட்டி, கஜாவை அடுத்து ஒரு புயல் பெய்ட்டின்னு வந்தது. அந்த புயலை கொடுத்தது, அந்த புயலுக்கு பேர் கொடுத்தது வந்து தாய்லாந்து. முன்னாடியே பேரெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. வரப்போகிற புயலுக்கு அதிலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது இது வந்து பெய்ட்டி புயல் வந்து தாய்லாந்து கொடுத்தது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், தெரிந்து தெளிவோம்ன்ற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேட்டிலிருந்து தாழ்வு பகுதிக்கு போகும் தண்ணீரை போல காற்றின் அழுத்தம் வந்து அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்தை நோக்கி வீசும். இப்படி வீசும் போக்கே புவி என்ன பண்ணும், தனது அச்சில் மேற்குலேருந்து கிழக்காக சுற்றிட்டுருக்கும். அப்போ இந்த காற்றினுடைய திசையை மாற்றி விட்டுடும். எப்படின்னா, நிலநடுக்கோட்டின் வடப்பகுதியில் வீசும் காற்று வலப்புறமாக திருப்பிடும், தெற்கு பகுதியில் வீசுகிற காற்றை இடப்புறமாக திருப்பி விட்டுரும். காற்றின் வேகம் அதிகமாச்சுன்னா இந்த சுழற்சி போய் அந்த வேகத்தை தாக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக திசையை திருப்பி விட்டுரும். இப்போது வங்கக்கடலில் வீசுகிற புயலும் அமெரிக்கா, ஜப்பான், அப்புறம் சீனாவை தாக்குற புயலெல்லாம் வந்து இடம்புரி புயல்கள், அதாவது இடது பக்கமாக வருது இல்லையா அது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்குற புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள், வலது பக்கம் திருப்பி விடுது இல்லையா. வடப்பக்கம் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பக்கம் வீசுகிற காற்றை வலதுபுறமாக திருப்பி விட்டுரும். தெற்கு பகுதியில் வீசுகிற காற்றை புவியின் சுழற்சி வந்து இடப்புறமாக திருப்பி விட்டுரும். அப்போது இந்த வங்கக்கடலில் வீசுகிற காற்று அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்குறதெல்லாம் வந்து இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்குற புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள். இதை யார் முதல்ல இப்படி கண்டுபிடிச்சி சொன்னதுன்னா
பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார் குஸ்டாவ் கொரியாலிஸ். காஸ்பார் குஸ்டாவ் கொரியாலிஸ் இவர் தான் இந்த விளைவை கண்டுபிடிச்சார். எப்போன்னா 1835 கண்டுபிடிச்சார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேரே வச்சுட்டாங்க கொரியாலிஸ் விளைவுன்ட்டு. அதுதான் தெரிஞ்சு தெரியும். இந்த 2 பகுதி இதில் கொடுத்துருந்தாங்க விரிவானதுக்கப்புறம். அதனால் இதையும் நான் சொல்லிட்ட அப்புறம் கொஸ்டின் ஆன்சராக சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறுமனே கொஸ்டின் ஆன்சராக கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்சர் எழுதும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் கேள்வி பதிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம வினாவெளிக்கு வந்துட்டோம். முதல் கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி நூலின் ஆசிரியர் சிங்காரம். சிங்காரம் அவர்களின் காலம் 1920 1997 வரை. புயலிலே ஒரு தோணி கீழ்கண்ட அத்தியாயத்திலிருந்து அத்தியாயத்தின் சுருக்கப்பகுதி. கடற்குத்து. பா. சிங்காரம் அவர்களின் ஊர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி. சிங்காரம் அவர்கள் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி. அதாவது மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தப்புறம் தினத்தந்தியில் பணியாற்றினார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பா. சிங்காரம் அவர்கள் வழங்கிய தொகை 7.5 லட்சம் ரூபாய். தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறிய காலம் 19ஆம் நூற்றாண்டு. தமிழ் குடிகள் எந்த நாடுகளில் நெடுங்காலமாக வசித்து வருகின்றார்கள்? மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. அடுத்து 10வது கொஸ்டின். இந்தோனேஷியாவிற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் பா. சிங்காரம். பா. சிங்காரம் இந்தோனேஷியாவில் வாழ்ந்த நகரம் மெபின் நகரம். கடலுக்கு அப்பால் நூலின் ஆசிரியர் பா. சிங்காரம். தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. இதில் தொங்கான் என்பது கப்பலை குறிக்குது. கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி, கேப்டன். அந்த கதையில் தலைமை மாலுமியை பற்றி சொல்லும்போதெல்லாம் கப்பித்தான் கப்பித்தான் தான் சொல்லுவாங்க, தலைமை மாலுமின்னு சொல்கிறதில்ல அந்த கதையில். கப்பித்தான் என்பவர் தலைமை மாலுமி. நாவாய் என்பதன் பொருளும் கப்பல் தான். இருட்டிருட்டு கும்மிருட்டு குருட்டிருட்டு சிலு சிலு மரமரப்பு. இதில் இருட்டிருட்டு என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்குத்தொடர். பாருங்கள், இருட்டு பிரித்தா இருட்டு ப்ளஸ் இருட்டுன்னு வரும். இது மாதிரி பிரித்த அப்புறமும் பொருள் ஒரு வார்த்தை பொருள் கொடுத்துச்சேன்னா அது அடுக்குத்தொடர். இதிலே பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். சிலு சிலு என்பதன் இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி. ஏன் இது மட்டும் 2 முறை வந்தால் இரட்டை கிளவி ஆகுது, அது மட்டும் அடுக்குத்தொடராக இருக்குதுன்னா, இந்த சிலு சிலுன்றது தனியாக பிரிச்சிங்கன்னா பொருளே தராது. சிலு அதுக்கு எந்த பொருளும் கிடையாது. சிலு சிலுன்னும்போது வேணால் ஒரு இசைக்குறிப்பு வரும். படபடன்னு, மரமரன்னு, சிலு சிலுன்னு, கலகலன்னு, இதெல்லாம் 2ஆக சேரும்போது ஏதோ ஒரு இசைக்குறிப்பாக இருக்கும். பிரித்தா எதுவுமே பொருளே தராது. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இரட்டை கிளவின்னு சொல்லணும். பிரித்தா பொருள், இப்போ இருட்டு இருட்டு பிரித்தா இருட்டுன்னு ஒரு பொருள் கொடுக்குது, அப்படி வர்றது அடுக்குத்தொடர். அதுதான் இது மாதிரி 2 வார்த்தை வரும்போது 2த்துக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படி தான். பிளவான் என்பது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். பல்பளபளவின் பயங்கெழு கொல்லி. இது இதில் கொல்லின்றது குறிப்பிடும் பொருள் என்னன்னா, இந்த கொல்லிமலையை தான் குறிக்குது. இதில் கொல்லிமலையை தான் இந்த கொல்லின்றது குறிக்குது. அது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பல்பளபளவின் பயங்கெழு கொல்லி என குறிப்பிடும் நூல் அகநானூறு. அதே கொல்லின்றது கொல்லிமலையை குறிக்குது. அந்த நூல் அகநானூறு. இது கடைசியாக புக்கில் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரிலாம் தான் பார்த்து பார்த்து கேட்குறது. எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு. அதனால் அதையும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 21வது கொஸ்டின். புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழலுகையில் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை எந்த பக்கம் திருப்பும்? வலப்புறமாக திருப்பும். அதுக்கு பேர் வலம்புரி புயல்கள். நிலநடுக்கோட்டின் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை திருப்பும் பக்கம் இடதுபுறம். அதனுடைய பெயர் இடம்புரி புயல்கள். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவையும் ஜப்பானையும் சீனாவையும் தாக்கும் புயல்களும் எந்த புயல்கள்னால் இடம்புரி புயல்கள்.
அடுத்து வலம்புரி புயல்கள் தாக்கும் பகுதிகள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை, ஹவாய் தீவுகள். அடுத்தது 25வது கொஸ்டின். வலம்புரி இடம்புரி விளைவை கண்டுபிடித்தவர் பிரெஞ்சு நாட்டு கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். இந்த விளைவை கண்டுபிடித்த ஆண்டு 1835. புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு பெயர் கொரியாலிஸ் விளைவு. அவர் கண்டுபிடிச்சதுனால அவருடைய கடைசி பேரில் கடைசி பகுதியை மட்டும் வச்சு கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு வச்சுட்டாங்க. புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்ள பயன்படுவது புயலின் பெயர்கள். 29வது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறையை தொடங்கிய ஆண்டு 2000ஆம் ஆண்டு. புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டிலிருந்து எத்தனை பெயர்களை பட்டியலிட்டது? 2004 முதல் 64 பெயர்கள். புதுதில்லியில் இருக்கிறது உலக வானிலை அமைப்பினுடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். அதனால் அவங்க 64 பெயர்களை பட்டியலிட்டாங்க. அந்த பெயர்கள் எல்லா நாடுகளும் வழங்கலாம், ஏன்னா அது உலக ஆய்வு மையன்றதுனால. இப்போ பாருங்கள், அடுத்த கேள்வி. இந்த பெயர்களை வழங்கியுள்ள நாடுகள் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. இத்தனை நாடுகள் அந்த 64 பட்டியல் இட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த பட்டியலில் இருக்கிற பெயர்கள்லாம் இத்தனை நாடுகளும் கொடுத்த பெயர்கள் தான். இந்தியா கொடுத்த புயல்களின் பெயர்களின் பயன்படுத்தப்பட்ட பெயர்கள். இந்தியா கொடுத்ததில் எது இப்போ பயன்படுத்திட்டாங்க, புயலுக்கு பேர் வச்சு முடிச்சிட்டாங்கன்னா, அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்லு. இது 4 பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பூதங்கள் என அழைக்கப்பட்ட புயலின் பெயர்கள்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியாக பயன்படுத்துறது லெஹர். அதுக்கு அலைன்ற இன்னொரு பேர் இருக்குது. லெஹர்னா அலைன்னு மீனிங். இந்தியா புயலுக்கு கொடுத்த பெயர்களில் இன்னும் வர இருப்பவை மேற்கு சாகர், வாயு. கஜா புயலின் பெயர் வைத்த நாடு இலங்கை. கஜா புயல்னு ஒரு முறை வந்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் வச்சது இலங்கை. தாய்லாந்தால் தரப்பட்டு கஜாவுக்கு அடுத்து வந்த புயலின் பெயர் பெய்டி. அவ்வளோதான், கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து இலக்கணம் பார்க்கலாம் நாளைக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு உதவி அப்படின்னலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு அங்கீகாரம் தான். தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அங்கீகாரம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.